இந்த பஜ்ஜியால் என் ட்ரிப்பு ஹெல்த்து ஃபுல் ஸ்பாயில். ஏற்காடு வரீங்க அப்படின்னா ஜர்க்கின்லாம் எடுத்துகிட்டு வந்துருங்க. வின்டருக்கு தேவையான எல்லா பொருளும் எடுத்துகிட்டு வந்துருங்க தயவு செஞ்சு. நாங்கள் சும்மா கேஷுவலாக சேலம் வரைக்கும் வந்துட்டு அப்படியே மேலே ஏறலான்னு ஏறிட்டோம். நடுங்கிட்டேன். இவ்வளோ நேரம் வெளியில் கடையில் நின்றுட்டு இருந்தேன். அடுப்புக்குள்ளேயே கையை கொண்டு போயிட்டேன். ஆனாலும் செம்ம சில்னஸாக இருக்குங்க. 4வது பிளேட் பஜ்ஜி. எனக்கு தெரியல வார்ம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் 4 பிளேட் பஜ்ஜி உள்ளே தள்ளிட்டு இருக்கிறேன். இப்போ ரொம்ப நடுக்கம் தாங்க முடியாமல் காருக்குள்ளே உட்காந்துட்டேன். என்னோடய வாய்ஸ் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். பயங்கரமாக நடுங்குதுங்க. செம்ம குளிர் வேற. அப்புறம் காற்று ஓவர் அடிக்குதுங்களா, அதனால செம்மையாக நடுக்கமாயிருது. அப்புறம் அந்த 4 பிளேட்டு பஜ்ஜியை உள்ள தள்ளினே அதோட கதையை கேளுங்க. கீழே இறங்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் வரும்போதே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பாதியில் ஃபுல் வாமிட்டு. லாஸ்ட் டைம் போயிட்டு ஃபுட் பாய்சன் ஆகி ஊசி போட்டேன். இப்போவும் திருந்தாமல் தின்னுட்டு ஃபுல்லாக தலைவலி, காது வலி, காய்ச்சல் எல்லாம் போய் ஊசி போட்டு வந்துட்டேங்க.